ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து சைபர் செக்யூரிட்டி தம்பிகளா. சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து ஒரு கம்ப்யூட்டருங்க தம்பிலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எப்போவுமே வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெஷர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெஷராகவோ இல்லை ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒரு பர்சனாக இருக்கேன்னு வச்சுங்களேன். எனக்கு பேஷனேட் பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி தான். அப்படின்னா வந்து அவங்க எப்படி தெரியுமா பிளான் பண்ணணும், உங்களோட ப்ரொஃபைலை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சரிங்களா. ஓகேவா? இப்போது இன்றைக்கி ஒரு பையன் ப்ளேஸ் ஆனான் கரெக்டா? இன்றைக்கி ஒரு பையன் ப்ளேஸ் ஆகி வந்து பார்த்தான் கரெக்டா? அவன் வந்து சைபர் செக்யூரிட்டி நான் போனால் எனக்கு பெட்ரோமாஸ் லைட்டே வேணும்னு கேட்ட பையன். நான் சைபர் செக்யூரிட்டிலாம் போவேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த பையன். அவனுக்கு சொல்லி புரிய வச்சு இன்றைக்கி நெட்வொர்க்கிங் அண்ட் க்ளவுட் இன்ஜினியராக போயிருக்கான். சரி, இங்கே பாருங்கள், ஒரு நெட்வொர்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் தான் எடுப்பாங்க. தெரிஞ்சுக்குங்க முதல்ல. இந்த நெட்வொர்க்கிங்குள்ளே போயிட்டா அங்கேருந்து நீ எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணால் நுழைஞ்சிடலாம். அங்கேருந்து நீ எந்த ஃபீல்டு வேணால் நுழைஞ்சிடலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆனால் நம்மளுடைய ஃபீல்டு வந்து நெட்வொர்க்கிங்காக தான் இருக்கணும். நெட்வொர்க்கிங்காக தான் இருக்கணும். இப்போ நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ ஃப்ரெஷராக முதல்ல வந்து ஃப்ரெஷராக வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக போயிடு. ஓகேவா? சில இடங்களில் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். சில இடங்களில் க்ளவுட் இன்ஜினியராகவும் எடுக்கலாம். நம்ம கம்பெனியில் நெட்வொர்க் இன்ஜினியராக போயிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் எல்லாத்துலேயும் போயிருக்காங்க. ஆனால் 98% நெட்வொர்க் இன்ஜினியராக தான் எடுப்பாங்க. இந்த நெட்வொர்க்கிங்கில் இருந்து நீ சைபர் செக்யூரிட்டி போகிறது ஈஸி. நீ இதில் இருந்து க்ளவுட் இன்ஜினியராக போகிறது ஈஸி. ஸோ பேஸ் வந்து நெட்வொர்க்கிங் தான். அதோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க, நெட்வொர்க் இன்ஜினியர் என்னங்க பண்ணுவான், நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இவனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா காமெடியாக இருக்கும். ஓகேவா? சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் 1, சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன், சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் 2, நெட்வொர்க் மானிட்டரிங் 3. ஓகேவா? நான் 3 ஸ்கோப்பு தான் சொல்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை. சரிங்களா? ஓகேவா? நெட்வொர்க் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனாக என்ன? நான் ஒரு ஆன்டி வைரஸ் போட்டிருக்கேன், அதை அப்கிரேட் பண்ணுறேன். அப்போ இது வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரோட வேலை. அப்போ அண்ணா அப்புறம் நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து சைபர் செக்யூரிட்டிலாம் பண்ணுவேன்னா, ஆமாயா, இது தான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லாமே இந்த டெசிக்னேஷனை தான் பார்க்குறீங்க, அந்த வேலையை பார்க்க மாட்டேறீங்க. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கிறவன் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன், ஆன்டி வைரஸ்லாம் அப்கிரேட் பண்ணுறேன், ஓஎஸ்லாம் பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னாவே அவன் சைபர் செக்யூரிட்டி தான் வேலை. அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் இதுதான் பண்ணுறான். நெட்வொர்க் மானிட்டரிங்னா என்னன்னா, சரிங்களா? ஓகேவா? கரெக்டான ஐபி அட்ரஸ் வைக்கிறது, நெட்வொர்க் இன்ட்ரூஷன் ஆகாமல் தடுக்கிறது, இன்ட்ரூஷன் அவாய்ட் பண்ணுறதுங்க. நெட்வொர்க் இன்ட்ரூஷன் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுங்க. ப்ரிவெண்ட் ஹேக்கிங், ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனு இது எல்லாமே வரும். அப்போது இது எல்லாமே யார் பண்ணுவா? சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் தான் பண்ணுவான். எல்லாம் ஒன்று தான்யா. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு கம்பெனியில் இந்த வேலையை கொடுத்து சைபர் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்னு கொடுத்தா ஒன்று பான்னு பார்ப்பேன். நெட்வொர்க் இன்ஜினியர் நான் சைபர் செக்யூரிட்டியில் போகணுன்னு நினச்சேன் அப்படின்னுவேன். பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. இவங்க எல்லாருமே ஒரே வேலையை தாங்க மாற்றி பண்ணுவான். புரியுங்களா? ஓகேவா? நான் சொல்கிறேன் பாருங்கள், நெட்வொர்க் மானிட்டரிங்னா இது மட்டும் கிடையாதுங்க. சரிங்களா? ஓகேவா? சர்வர் மானிட்டரிங், வெப்சைட் மானிட்டரிங். சார் அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க, சர்வரை மானிட்டர் பண்ணுறதா? ஆமாம், சைபர் செக்யூரிட்டி அதான் பண்ணுவான். இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், டெசிக்னேஷன் மட்டும் தான் நெட்வொர்க் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஏமாற்றுவாங்களே தவிர எல்லாம் ஒன்று தான்.
இந்த எல்லா வேலையும் ரிமோட்டில் இருக்கிற ஒரு சர்வருக்கு பண்ணிங்கன்னா அவன் தான் க்ளவுட் இன்ஜினியர். அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? சுற்றி ஒன்றுத்தியே தான் இவங்க எல்லாம் பண்ணுவானுங்க, சும்மா ஏமாத்துறாங்க ஒன்று. அண்ணா லினக்ஸ் இன்ஜினியர் சொல்கிறாங்க இதே வேலை தான். அண்ணா அட்மின்னு சொல்கிறாங்கன்னா இதே வேலை தான், சர்வர் அட்மின் இதே வேலை தான். இவங்க எல்லாருமே ஒரே வேலையை தான் ஏன் செய்வாங்க. லினக்ஸ் அட்மின்னு சொன்னால் லினக்ஸ் ஓஎஸில் இதே லினக்ஸ் கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. லினக்ஸ் அட்மின்னா இதுவே வந்து சர்வர் அட்மின்னா வந்து லினக்ஸ் அட்மின்னு விண்டோஸ் அட்மின் எல்லாத்தையும் பண்ணுறவன். அதனால் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நெட்வொர்க் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், சர்வர் அட்மின்னு சொன்னால் இதே கதையை தான் நீ பேச போகிற. நீ எந்த ரெஸ்யூம் தயாரித்தாலும் இதுதான் கதைங்க. தயவு செஞ்சு இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் எனக்கு பெட்ரமாஸ் லைட்டே வேணும்னு கேட்காதீங்க, புரியுதா? நான் திரும்ப சொல்கிறேன். டிசிஎஸில் இந்த வேலையை செய்கிறவனுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் 4 பேர் இந்த வேலையை செய்யணும், அப்போ டெசிக்னேஷன் நெட்வொர்க் இன்ஜினியர். இன்ஃபோசிஸில் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா எடுத்துடலாம்ப்பா. அப்போது அண்ணா இதே வேலையை நெட்வொர்க் இன்ஜினியர் இங்கே சொல்கிறாங்க, அங்கே சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர இவங்க எல்லாருமே ஒரே வேலையை தான் செய்வாங்க. கொஞ்சம் 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 டிஃப்ரென்ஸுங்க, டெசிக்னேஷன் தான் வித்தியாசப்படும். புரியுதுங்களா? அண்ணா எல்லாம் ஒரே வேலை தான், நீங்கள் ஒரு வார்த்தை திரும்ப ஆனால் எல்லாம் ஒரே வேலை தான்னா அப்போ நான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ட்ரை பண்ணுறேன் செல்லங்களா. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ன்ற பேரில் 97% ஆஃப் ஓப்பனிங்ஸ் போகுதுங்க, புரியுதா? எவனா ஒருத்தன் பைத்தியக்காரன் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அவனே சொல்லிக்கிட்டு இருப்பான், விட்டுருங்க அவனை திருத்த ட்ரை பண்ணாத, சைலண்ட்டாக நீ போயிட்டு நெட்வொர்க் இன்ஜினியராக போயிட்டு கூட கம்பெனியில் போயிட்டு சார் சைபர் செக்யூரிட்டி வேலைலாம் செஞ்சேன் சார், டெசிக்னேஷன் நெட்வொர்க் இன்ஜினியர் சொல்லி நீ சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போக முடியும். தயவு செஞ்சு படிச்சுங்க. இது வந்து ஒரு 1.5% தான் இருக்கும். இந்த மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், டெசிக்னேஷன் மட்டும்தாங்க, எல்லா ஓப்பனிங்கும் ஒன்று தாங்க. நான் ஃப்ரெஷ்ஷருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டா சைபர் செக்யூரிட்டின்னு டெசிக்னேஷன் தான் போகலாம், தப்பே கிடையாது. அதனால் எது கிடைச்சாலும் வேலைக்குள்ளே மட்டும் போயிடும்.